நேற்று ப்ரூனே நாட்டில் அத்தை மாமா நாங்கள் எல்லாருமே ஒரு இடத்துக்கு போனோம். முன்னால் ஒரு ஆளை பார்த்தீங்களா, டூரிஸ்ட் கைடு மாதிரியே அம்மா அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறத என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் போன எல்லா இடத்துக்குமே அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போகணும், நான் சாப்பிட்ட எல்லாமே அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும்னு. அவங்க வேறு இந்தியா கிளம்புறாங்களா, விடுபட்டு போன 1-2 பிளேஸையும் இன்றைக்கி கவர் பண்ணியாச்சு. இது கடற்கரை ஓரத்தில் இருக்க ஒரு மானுமெண்ட். ப்ரூனே எண்ணெய், இயற்கை எரிவாயுலாம் அதிகமாக கிடைக்கிற ஒரு நாடு. ப்ரூனே கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு முன்னாலே பில்லியன் பேரல் பெட்ரோலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அதோட நினைவாக தான் கடற்கரை ஓரத்தில் இந்த நினைவு சின்னத்தை வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலே கடலுக்குள்ளே ஒரு ஆயில் ரிக் இருக்கிறது தெரியும் பாருங்களேன். ஸோ இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்தோம். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க வருவாங்க. இன்றைக்கி ஏதோ காலேஜில் வந்து கிராஜுவேஷன் டே போல் நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ப்ரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு பீச்சுக்கு போயிட்டு, பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இங்கே கராயின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டால் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அங்கே போனோம். மாமா வந்து ஈவினிங் ஆயிடுச்சு, வடை டீ எல்லாம் கிடைக்குமான்னு பாருங்கப்பா அப்படின்னாங்க. வடை டீ அதெல்லாம் இங்கே கிடைக்காது. வடை மாதிரி இந்த ஃப்ரைட் ஐட்டம் கிடைக்கும். கொஞ்சம் ஃப்ரைட் ஐட்டம்லாம் வாங்கிட்டு மாமா டீ கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஐஸ் டீ வாங்கி கொடுத்துட்டோம். என்னம்மா சூடா டீ கேட்டால் ஜில்லுன்னு டீ வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாங்க. அத்தை மாமா அதுக்குள்ளேயும் கிளம்புறாங்களா, டெலிவரிக்கு இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வீசா ப்ராப்ளம், எங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. ஸோ போயிட்டு அடுத்த ட்ரிப் வருவாங்க.